நமக்கு எதுல பிரியனா ஃபேமஸ் ஆகுது, எதுல நான் ஃபேமஸ் ஆயிடுவேன், அது ஒரு நாள் அதோடு குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியத்தை ஆரம்பிச்சு செஞ்சாங்க. ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷம் நேசிச்சு கிறிஸ்து அன்பை சொன்னாங்க. ஆனா ஜனவரி உயிரோட பத்து வச்சாங்க. யோசனை பண்ணி பாருங்க. தீமோத்தே, பிலிப் பிள்ளைங்களும் அந்த வேன்ல பத்து வச்சு எப்படி இருந்திருக்கும். நான் கொஞ்சம் தெரியும், சாகும் போது கூட அவர் சொல்லியிருக்கலாம், என் பிள்ளைங்களை விட்டு என்னை விட்டு நான் இயேசு விட்டுட்டு ஓடிடுன்னு சொல்லாம, வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், அடிமை நான் ஆண்டவர் அதனாலதான் அவர் உயிரோட பத்து வச்சோம். உங்க ஒய்ஃப்ட வந்து கிளாடிஸ்ட கேட்டாங்க, வீட்டுக்கார சாகடிச்சாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணலாம்னா அம்மா சொன்னாங்க, நான் மன்னிக்கிறேன். யாருக்கு தெரியுமா அது வரும்? வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். மனுஷனுக்குள்ள இயேசு வாழ ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா மன்னிப்போம், நேசிப்போம். கிளாடிஸ் சொன்னாங்க, மீடியாக்கு I forgive them, நான் மன்னிக்கிறேன். அவன் பொண்ணு எஸ்தர் போய் கேட்கிறாங்க, உங்க டேடிய ஒரு ரெண்டு தம்பிங்களை சாகரிச்சவங்களை என்ன பண்ணலாம், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? நல்லா கவனிங்க. பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போது ஃபேமஸா இருக்கணும், பல பேரை வைக்கிறோம், பைபிள் வைக்கிற பேர் வைக்கிறோம், நல்லது. ஆனா அதுக்கு பின்னா ஏன் வைக்கிறோம்னு அர்த்தமே நமக்கு தெரியாது. ஆனா இந்த எஸ்தர் கேட்கிறாங்க, எஸ்தர் சொல்லுது,